ஓவியா போறப்ப கூட அவங்களும் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா அவங்கள கூட உடனே எல்லாம் அனுப்பல. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டானுங்க. அது இதையும் பேசினானுங்க. யா கரெக்ட் இப்போ கரெக்ட் போனாங்க அந்த இப்ப உடனே கன்வின்ஸ் பண்ணவே இல்ல. அதான் எதுவுமே பேசல. டக்குன்னு வெளியே போங்க, லெஃப்ட்ல கதவு இருக்கும் போங்கன்ட்டானுங்க. இல்ல ஒருவேளை அவனுங்களோட தப்பு அவனுங்களுக்கே தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மேட்டர் தான் நினைக்கிறேன். அதாவது இதுக்கு மேல வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா ஏதோ டேஞ்சர்ல போய் முடிஞ்சிருன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே நைஸா தூக்குறானுங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது எனக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றேன், இந்த சப்ஸ்டாண்டர்ட் கண்டஸ்டன்டோட சூட்சமம் சொல்றேன், வரவு செலவுல சொல்றேன். ஐ திங்க் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். எல்லாமே ஹோஸ்ட்டுக்கு இந்த செட்டுக்கு இதுக்கு செலவு பண்ணிடுறானுங்க. கண்டஸ்டன்ட்டுக்கு அவனுக்கு கொடுக்குற காசு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 10,000 நீ அப்படிலாம் 15,000 25,000 ரொம்ப கேட்டானுன்னா அவனுக்கு 50,000 ஒரு 40,000 50,000 மேக்ஸிமம் தான் பெரிய அதிசயம். எனக்கு 50,000 வரவே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவனுக்கு என்னன்னா சப்ஸ்டாண்டர்டாக கண்டஸ்டன்ட் வந்து அப்போ நீ ஒரு நாளைக்கு 15,000னா அவன் சப்ஸ்டாண்டர்டாக தான் வருவான். நீ வந்து ஒரு நல்ல நேம் இருக்கிறவன், ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறவனை உள்ள கூப்பிட்டா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 75,000 கேட்பான். அவன் ஆப்வியஸ்லி கேட்பான். அப்போ நீ நல்லா செலவு பண்ணினா நல்ல கண்டிஷன் உனக்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. பிரசாந்த் ப்ரோ, அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சேன். இந்த மாதிரி டிஆர்பி கேட்க எடுக்கிறாங்க. எல்லா சீசனும் இந்த மாதிரி வெளியே போறவங்க இருக்காங்க. லைனா நீங்க எடுத்து வச்சு அதனாலதான் நீங்க சொல்றது ஃபேர் பாயிண்ட் தான். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு பெரிய சிஸ்டம் வச்சு நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி உள்ள கொண்டு வரீங்க? இல்ல மாதவா, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு சிஸ்டம் இதெல்லாம் நம்ம கிட்ட ஆத்துறானுன்னு நினைக்கிறேன் மாதவா. எனக்கு என்னமோ இவனுக்கு எல்லாமே போகஸா பண்ணிட்டு இருக்கானுங்களோன்னு எனக்கு தோணுது. சும்மா வந்தோடனே போலாமா பிக் பாஸ்க்கு போமா அப்படின்னு வந்து சும்மா சைனை போட்டு அனுப்பிச்சு விட்டுறானுங்களோன்னு ஒரு டவுட் வருது எனக்கு. ஏன்னா இவ்வளோ ரவுண்டு, இவ்வளோ ஃபில்டர் வச்சிருக்கிற, அந்த வச்சிருக்க, இந்த வச்சிருக்க, சும்மா உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்பில் வந்து ஆள் எடுக்கிற மாதிரி அப்படிதான் பில்டப் கொடுக்குறானுங்க அந்த ஓப்பனிங் ஷோ ஓப்பன் ஆகிறப்போ. பட்டு அது இதில் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேது, கண்டஸ்டன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேது. அதான் ப்ரோ நானும் சொன்னேன். இப்போ நானும் நீங்கள் ஹேமா சேர்ந்து செலக்ட் பண்ணியிருந்தா கூட நல்ல ஆளுகளை செலக்ட் பண்ணியிருப்போமே. சீரியஸா ஒருத்தனுக்கு கோபம், ஒருத்தனுக்கு ஃபன்னு, ஒருத்தன் டிராமா அப்படின்னு பிக் பண்ணிருப்போம்ல. என்ன எமோஷனல் எல்லாமே இருக்கும். பட் இங்க என்ன புரியல, சபரி ஆக்சுவலி விக்கல் விக்ரம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஓகே, அந்த ரகம் தான் இருக்கு. மிச்சப்படி வேற யாருமே வந்துட்டு பிரவீன் ராஜ்லாம் கேமரால பேசும்போது அவனுக்கு நடுங்குது. சம்திங் ஏதோ எடுத்துட்டு மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. கண்ணாடி முன்னாடி புஜிமா செல்லம் நீ பாத்துக்கோ, அப்பாவை பாத்துக்கோ, நம்ம எப்படியா செட்டில் ஆயிருவோம் நம்ம வாழ்க்கையில. நான் அந்த ஒரு இதை பார்க்கும்போது அப்பயே தெரியுது, டேய் நீ ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருக்க. எந்த லெவலுக்கு போனாலும் எப்படியா சக்சஸ் ஆகணும். ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கேன். அதனால எப்படியாவது இங்க ஸ்டே பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் எந்த லெவலுக்கு போவேன்ற மாதிரி மென்டாலிட்டியில இருக்கா. பிரவீன் ராஜ் டைரக்டர் கிடையாது, இந்த வில்லன் கேரக்டர். ஆமா, இவனுங்க ஃபுல்லா கேமரா பார்த்து மட்டும் தான் பேசுறாங்களே ஓசி, கண்டென்ட் எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. அதுதான் கடுப்பா இருக்குது. எல்லாரும் கேமரா தான். கேமரா எங்க இருக்கு? அங்க போய் வந்துட்டு இந்த இவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் தான் சும்மா இருக்க மாட்டாப்ல. எல்லாத்தையும் போய் கேமரால சொன்னாரு. அவரை ஃபாலோ பண்றேன். அது அவனுக்கு ஊர்ல பேசிட்டு வந்திருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. மாப்பிள்ள கேமரா இருக்கு மாப்பிள்ள, நீ அங்க போய் பக்கத்துல பேசினா தான் இங்கெல்லாம் நல்லா பக்கத்துல வருவேன் அப்படின்னு இருப்பானுங்க. அப்படியே மாப்பிள்ள நான் பேசுறேன் பாரு, எப்படி அருமையா பேசுறேன்னா அப்படி போயிடுவோம். அப்படி நம்ம இங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா விபரீத அறிவுலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ எங்க அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதே கூகுள் மேப்ஸ் போட்டு தான் நடப்பான். பக்கத்துல எங்க பெரியமா பையன் இருக்கா, ஸோ பக்கத்துல போறதுக்கு நடக்கிறதுக்கு கூகுள் மேப்ஸ் போட்டு போவான். என்னடா அப்படின்னா, ஃபோன் இருக்குது, செட் இருக்குது, இது இலவசம் தானே இன்டர்நெட்டு, என்ன வேணா போடலாம் அப்படிங்குவான். அதாவது ஃபோனை அப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. நமக்கே தெரியாது, நம்ம இன்னும் பெரிய டெக்னாலஜியா இருக்கிறன்னு நினைப்போம். அவனுக்கு அதையும் டெக்னாலஜி ட்விஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இவனுங்க விபரீத அறிவு இவனுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு.
அதுக்கு பேசாம ஒரு அடி தள்ளி நின்னு பேச சொல்லி குடுத்துருக்கலாம்ல. கேமராக்குள்ளயே போய் மூஞ்சி விட்டு பார்க்கறக்கு இல்ல. பயமா இருக்கு. நம்ம முகத்தையே ஜூம் பண்ணா நம்மளால பார்க்க முடியாது ஓப்பனா. நீங்க ஜூம் பண்ணி அது ஃபோட்டோ எடுத்து மட்டும் பாருங்க. என்ன என்ன பிரச்சனைன்னா, இப்ப லென்சிங் எல்லாம் புரிஞ்சுதுன்னா, அவனுக்கு எங்க நின்னு பேசணும், சவுண்ட் எங்கிருந்து வருது, பேசிக் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே, உங்களுக்கு ஷார்ட் ஃபேவர் என்ன, லைட் விழுகிறப்ப நம்ம அழகா தெரியுமா இல்லையா, என்ன அவன்லாம் பார்த்தீங்கன்னா, ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போக்கலிப்டோல வந்த மாரி தான் இருக்கான் நம்ம பிரதீப்லாம். பக்கத்துல அந்த அப்போக்கலிப்டோல இப்படி தான் மண்டை ஃபுல்லா சிரைச்சுட்டு, பின்னாடி மட்டும் குடுப்பி விட்டுருப்பானுங்க. பார்த்துருக்கீங்கள்ல? அவன் அதே மாரி தான் இருக்கான் பாருங்க ஆளு. என்ன அவன இது டிகிரேட் பண்ணல. கெட்டப் சொல்றேன் நானு. அப்படித்தான் இருக்கிறான் நானு. ப்ரோ இல்ல வந்த ப்ரோ. எதுக்குன்னா, அங்க ஹேர் கட் பண்ண முடியாது. சப்போஸ் ஸ்டே பண்றது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 ம். மாசம் 3 மாசம் முடிச்சு தான் அந்த ப ஃபினாலேல மட்டும் தான் ஹேர் கட் உள்ள வரும். அதனால ஓ! எல்லாருமே மொட்டை மாரி அடிச்சுட்டு வந்துடுறாய்ங்க. அப்படி இருந்தா தான் முடி வளர்ந்தாலும் பிரச்சனை இல்ல. இங்க வெட்டுறதுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்ற ரீசனுக்காகவே முடிய அப்படித்தான் வெட்டிட்டு வர்றாங்க. ஏன்டா முடியெல்லாம் ஒரு பெரிய மேட்டராடா டேய்! அது பசங்களுக்கு. ஏன்டா வளர்ந்தா தான் வளர்ந்துட்டு போகட்டுமேடா. தண்ணிய தொட்டு தொடச்சு ஒரு இழுத்தா அது பாட்டுக்கு போகுது அந்த பக்கம். ஏன்டா இது எல்லாம் யோசிச்சுட்டு வருவீங்களாடா டேய்! இல்ல இம்புட்டு அ. ஐடியா இருக்கிறவைங்க, வேற கன்டென்ட்ல என்ன பண்ணலாம்? வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? நம்மள சுத்தி யார் யார் வந்திருக்காங்க? அவங்க அனலைஸ் பண்ணி அதெல்லாம் யோசிக்காம, இதுலலாம் ம். அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்காய்ங்க. ஏமா நீங்க ம். வேற, நான் இப்ப பாக்குறேன் ஏது? 4 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறானுங்க. 8 மணிக்கு எந்திரிச்சிடறானுங்க. எப்படி 4 மணி நேரம் தூக்கம் 10 இவனுங்களுக்கு? என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. இன்னமும் பாருங்க அதாங்க பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறது. இல்ல, எனக்கு இல்ல. ஒண்ணும் புரியல. எனக்கு தெரிஞ்சு அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் லாஃபிரு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே தூங்கிட்டு தான் இருக்கிறான். உனக்கு புரியுதா? அவனும் 4 மணி வரைக்கும் இவனு கூட முழிச்சு, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில எங்கேயோ தூங்கிடுறான். சரிங்களா? அவன் தூங்குற டைம இவனுங்க கண்டுபிடிச்சுட்டானுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் தைரியமா 4 மணிக்கு தூங்குறானுங்க. 8 மணிக்கு எந்திரிச்சாலும், டேய் அவன் எப்படி இருந்தாலும் 12 டூ 2 தூங்கிட்டு தான் இருப்பான் அப்படின்ட்டு, இவனுங்க அந்த 2 மணி நேரம் தூங்கிடுறான்னு நெனைக்கிறேன். அதனால தான் இவனுங்க எடிட்டர் எல்லாம் தூங்கிடுறான்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த ஷோ எப்படியோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது எதுக்கு பார்க்கணும்? ஒரு 2 மணி நேரமாவது விட்டுறலாம் அப்படின்ட்டு, இப்ப நான்லாம் எனக்கு தெரியும். சில படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு செகண்ட் டைம்லாம் பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், தெரியாம கிரியாம. நமக்கு தெரியும். இது ஏதோ மொக்க படம் தானே அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிடுவானுங்க. "மச்சி ஏன்டா அதுக்கு வர?" "ஆமச்சி" அப்படிங்குவானுங்க. தெரியும். நான் எடிட் பண்ணி தான் படத்தையே பார்ப்பேன். ஓகே. அந்த 2 சீன் நல்லா இருக்குமா? சரி கொஞ்ச நேரம் தூங்கிக்குவோம். அப்புறம் மட்டும் எந்திரிச்சுக்குவன்ட்டு, நான் ஒரு 20, 30 நிமிஷம் தூங்கிருவேன். தூங்குனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் எந்திரிச்சு, ஓ! இந்த 2 சீன் நல்லா இருக்கும். ரைட். அப்புறம் கிளைமாக்ஸ் நல்லா இருக்குமா? சரிடா. டேய் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வாடா. சாப்பிட்டு படுத்து தூங்கிருவேன். கிளைமாக்ஸ் பக்கத்துல தட்டுவான். "டேய் வந்துருச்சுடா." ரைட்ரா மச்சான். சூப்பர்ரா. சும்மா அவனுக்கு கம்பெனி குடுக்குறதுக்காண்டி போவோம். அந்த ப்ரோ அந்த மாரி அவனும் அவன் எனக்கு தெரிஞ்சு தூங்கிடுறான்னு நெனைக்கிறேன். பிக் பாஸ் இடையில சாப்பிட்டு கிஃப்ட்ன்னு வந்து அரிசி பருப்பு இல்ல பொங்கல் கிங்கல் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்கிடுறான்னு நெனைக்கிறேன். இவனுங்க பிக் பாஸ் கூட சேர்ந்து இவனுங்களும் தூங்கிடுறானுன்னு நெனைக்கிறேன். இல்ல 20 நமக்கே இவ்ளோ வெறுப்பா இருக்கே, இந்த 24/7 எடிட் பண்ற எடிட்டரோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. எப்படி நீங்க இருக்கும் அவனுக்கெல்லாம்? நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஏஐ போட்டுவிட்டு தூங்கிட்டானுன்னு நெனைக்கிறேன். ஏஐ தான் வந்துருச்சுல்ல எடிட்டுக்கெல்லாம். எல்லா கேமராவும் சேர்த்து ஏஐ போட்டுவிட்டு 24 மணி நேரம் வர்ற மாரி பேக்கேஜ் பண்ணித்தான்னு சொல்லிருவானுங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல பிரசாந்த் ப்ரோ, அத வாய்ப்பே வந்து இல்ல. அப்படியே நீங்க குடுத்துறான்னு சொன்ன நெனைக்கிறேன். இல்ல மாரி அவர் சும்மா கிண்டலுக்கு சொல்றாரு. அதுக்கெல்லாம் பகல்ல தூங்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் எனக்கு யோசிக்கிறேன் நானு. எவ்வளோ ஆக்டிவா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க நைட்டு என்னமோ பகல் மாரி. எதுக்கு இப்படி உட்காந்து நைட்ல அதுவும் கூட்டம் கூட்டமா பகல்ல பகல்ல கிச்சன்ல உட்காந்துக்கிறானுங்க. நைட் ஆனா இல்ல ப்ரோ தூங்காம உட்காந்து பேசிட்டு ம். இருக்கானுங்க. அடுத்த நாள் லீவ் இல்ல அதனால. இந்த சண்டே லீவ் வருது இல்ல. நாளைக்கு லீவு. இன்னைக்கு ஃப்ரைடேல அவங்களுக்கு லீவு. ஓ! அப்படியா? ஓ! ஆமா இவனுங்க ப்ரோ. ஓகே. இவனுங்க பிக் பாஸ் 100 நாள் வேலை திட்டம்னு நெனைச்சிட்டானுங்கன்னு நெனைக்கிறேன். இது பிக் பாஸ் மாரியே தெரியல. என்ன? இல்ல பிரசாந்த் ப்ரோ, மொத்த ம். வீட்லயும் கன்டென்ட் எங்கேயாவது குடுக்கடான்னா, குடுக்காம கிச்சன்லயே ம். இருந்துட்டு, இப்ப கிச்சன்லயே ஒரு கன்டென்ட் குடுக்குறானுங்க. சோத்துல உப்ப போட்டுட்டு, சிக்கன்ல உப்பு அள்ளி கொட்டிட்டு, அது இத ஒரு வந்து கன்டென்ட் நம்ம ஆக்கிட்டானுங்க. கனிய சொன்னோம்ல, கனி எதுவுமே பண்ணலன்னு. அதனால ஒரு கன்டென்ட் பண்ணிருச்சு 1 வாரம் கழிச்சு. ஓ! ப்ரோ ஆனா இது வொர்ஸ்ட்லயும் வொர்ஸ்ட் தெரியுமா? சாப்பாட்டுல உப்பு அள்ளி போடுறதெல்லாம் வொர்ஸ்ட். அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அது ப்ரோ உண்மையில இது கன்டென்ட்டே வொர்ஸ்ட் கன்டென்ட் ஆனா. இல்ல இது உடைய எனக்கு நான் இந்த இந்த பிக் பாஸ் ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஏன்னா, மொக்க போட்டே கொல்றானுங்க எல்லாத்தையுமே. என்ன? இல்ல இதுல முகமூடி ஆக்சுவல் கிழிக்கப்பட்டதா சொன்னேன்ல இல்ல, ப்ரோ. இல்ல. இதுல ஆக்சுவல் பிக் பாஸ் யாரு தெரியுமா? நான் யாரு? சொல்லட்டா உங்களுக்கு? நாம தான். கரெக்ட் நம்ம தான். இப்போ எப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. என்னன்னா,
சிங்கம் வந்து ஜூக்குள்ள இருக்கும். மனுஷங்கள்லாம் போயிட்டு பார்ப்போம். சரியா? இது ஒரு டைப். இன்னொன்னு சிங்கம் காட்டுக்குள்ளுக்கு நம்மளே ஜூக்குள்ள அடைச்சு கூட்டிட்டு போவானுங்க வண்டியில. என்ன? அது எப்ப வேணா வரும். என்ன? அந்த மாரி இது வந்து 2வது டைப்பு. சரியா? நம்மள ஜூக்குள்ள அடைச்சு தான் கூட்டிட்டு போறானுங்க. நாம என்ன நெனச்சுக்கிறோம், நாம வந்து சிங்கத்த பார்க்குறோம்னு நாம நெனச்சுக்கிறோம். கிடையாது. என்ன? கிடையாது. அது காட்டுல சுத்திட்டு அது வந்து எல்லாத்தையும் கடுப்பாக்குது. எல்லா ஆடியன்ஸையும் கடுப்பாக்குது. இவனுங்க பூரா ஒரு மாரி ஜோடி ஆயிட்டாங்களாட்டக்குது. அரோராவுமே இவனுமே. யாரு? துஷாரு. துஷார், துஷாரு. துஷார். அவன் அவன் இன்னைக்கு இல்ல அழுதான் எனக்கு பாத்தீங்களா? அதுதான் என்னால தாங்க முடியல. எதுக்கு அழுதானே தெரியல. அழுன்னு அழுகுறான். தேம்பி இல்ல, தேம்பி மேபி அழுகுறான். அவனுக்கு அவனுக்கும் சில ட்ராமாஸ் இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது பாவம். கனெக்ட் ஆயிருக்கலாம். ஓகே. அத விட்டுருவோம். இல்ல எனக்கு நான் இது என்ன மனநிலைன்னே தெரியல பிரசாந்த் ப்ரோ. ஆல்ரெடி ம். உப்ப கொட்டி பிளான போட்டு உப்பு அதிகமா கொட்டிட்டாய்ங்க குழம்புல. சரியா? அதுக்கு அ. பிறகு அங்க இருந்த சிக்கன்ல ஒவ்வொரு சிக்கன் பீஸ்லயும் உப்பள்ளி கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறானுங்க. இது என்ன ம். மனநிலை? இது என்னடா உங்களுக்குலாம் ஆச்சு? அப்படின்ற மாரி ம். இருக்குது. இது இது வொர்ஸ்ட் பிஹேவியர் இது. இது இது ஏன் பண்ணணும்னே எனக்கு தெரியல. அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா குடுக்குறாய்ங்க. ஆனா, அது எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல. அத ஜாலியா கொண்டாடுறாய்ங்க. அடுத்து அத அத அது இன்னும் கூட அது தப்பு. அத ஒருத்தவங்க வந்து மறைக்கிறதுக்கு கேட்கிறப்ப கூட சண்டை போட்டாங்க பாத்தியா? அதுதான் ஆ எனக்கு அது பிரதர், எதுக்கு எனக்கு இது இது ஒரு நீங்க டீல் கேவலமான பண்ணிட்டு மனநிலை இது. இருக்கிறது பிக் பாஸ் 9. இதுல இது மட்டும் தான் நடக்குன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு அக்கூஸ்டிக் வந்து சண்டை போடுவானுங்க இவனுங்க. என்ன வேணா இவனுங்க பண்ணுவானுங்க. பண்றக்குரிய ஆளுங்க. சின்டெக்ஸ் டேங்க்குள்ள திடீர்னு வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள குதிச்சாலும் குதிப்பான். நீங்க நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எப்படி குளத்துக்குள்ள குதிச்சானோ, சின்டெக்ஸ் டேங்க்குள்ள நம்ம ஆள் உள்ள போறானா, போய் பாதியில மாட்டி ஃபயர் சர்வீஸ் வந்து அவன அறுத்து எடுக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இது நடந்தால் நடக்கும்னு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ப்ரோ அது அந்த வீட்லயே தண்ணி வச்சு தான் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. இவன் பாட்டுக்கு ம். வந்தான் தலைவன். வந்து பக்கெட் எடுத்துட்டு ம். வந்தா இதுல ஸ்விம்மிங் ம். பூல்ல தண்ணிய போட்டா அவன் பாட்டுக்கு போய் பல்ல விளக்கிட்டு இருக்கான். அரோரா கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்குது. அது இவன யாரு? நம்ம துஷார. ஓ! அருமை. ஓஹோ! ரைட். ஓ லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க போலயே. ம். ம். இவனுக்கு பசங்க பூரா பாட்டுருந்தானுங்க. எதுக்குடா பார்க்குறானுங்கன்னா இப்பதான் புரியுது. ஓஹோ! ரைட்டு. பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க பானு. பிரசாந்த் ப்ரோ இந்த நந்தினி இல்ல. சொல்லியிருந்தார்ல ட்ரெண்டிங் இருக்காங்க. ட்ரெண்டிங் சர்ச்சில் யாரு? இருக்காங்க. அந்த புரியல. யார் இருக்காங்க? நந்தினி அந்த எவிக்ஷன் சொன்னான்ல பேசியிருந்தோம்ல அந்த மென்டல் ஆமாமா. ட்ராமா அது கூகுள்ல அவங்க தான் ட்ரெண்டிங் சர்ச்சஸ்ல இருக்காங்க. பாத்துக்கோங்க. அப்ப டிஆர்பி யூடியூப் ஃபுல்லா அவங்க தான் ப்ரோ. ஃபுல்லா. ஐயோ! அப்படியா? கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் சிம்பிள் காட்டும் பாருங்க. இல்ல நாளைக்கு ஹேமா வாழ்க்கையில ம். பிக் பாஸ் ரிவ்யூ எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பிக் பாஸ் புதைக்கிறது பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் எக்கச்சக்க பேர் போட்டாங்க. நீங்க தான் லேட்டுன்னு நெனைக்கிறேன். நான் நான் போயி திருப்பி சொல்றேன். ஒரு நான் தடவ திருப்பி செக் சொல்றேன். பண்ணுங்க. பிக் அவர் பைத்தியங்கள் பாஸ் லேட்டா பலவிதம். போட்டாலும் லேட்டஸ்டா போடுவார். நான் திருப்பி ம். சொல்றேன். பிக் பாஸ் ரிவ்யூக்கள் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இவனுங்கெல்லாம் ரெகுலர் பிக் பாஸ் காரனுங்க. என்னை நீங்க பார்த்தது இல்ல. நாளைக்கு பார்ப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அவனுங்களை புதைக்கிறோம். நாளைக்கு வீடியோ கன்ஃபார்மா வருமா பிரசாந்த் ப்ரோ? 100% வரும். ஏன்னா எனக்கு எப்பவுமே நண்பா ஒரு ஒரு எப்படி தெரியுமா ஒரு கண்டென்ட் பண்றேன்னா அதுல ஒரு சின்ன பர்பஸாவது இருக்கணும். இல்லைன்னா அது பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. என்ன இப்போ சரி இவ்வளவு நாள் நடக்குது. நான் தினம் இந்த லைவ் ரிவ்யூன்னு சும்மா ஆரம்பிச்சேன். இந்த கருமத்துல என்னடா பண்றது? இவனுங்களை பத்தி என்ன 1 மணி நேரம் பேசுறது? இந்த கீரிப்புள்ள அவங்க கூட தான் ஆரம்பிச்சான். என்னடா பேசுறது அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு ஏதோ ஒரு ஹுக்கு கிடைக்கணுமே இவனுல பேசுறதுக்கு ஏதாவது ஹுக்கு கிடைக்கணுமேன்னா இது மிகப்பெரிய இங்க வேற இந்த ஆறார பாருங்க அத அவன் தலையை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறானவன் என்ன இந்த அம்மா வந்து படுக்கறக்கு அவன் தலையை அமுத்தி விட்டாவாது ஆகு அவன் ஏதோ மென்டல் ஆயிட்டு ஏதோ இல்ல கேமராமேன், எடிட்டரு கரெக்ட்டா எத காமிக்கணும் நைட் டைம்னு நெனச்சிருக்கான் பாத்தீங்களா? அவன் எப்படி அவன் போட்டானு. தெளிவா அவன் 2 மணிக்கு தெளிவா காமிக்கிறான். இல்லைங்க அவனுக்கும் வாழ்க்கை போகணும் இல்லைங்க. அவன் 2 ம். மணிக்கு உட்காந்து போனோம். நேத்து 2 மணிக்கு எடிட் பண்ணிருப்பானு என்னவோ. அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் பாத்துக்கிறான். இது எப்படி இல்ல பிரசாந்த் ப்ரோ, நானே வந்துட்டு அத காட்டுறாங்கன்னு சொல்லி தான் டிவி ஆஃப் பண்ணிட்டு லைவுக்கு வந்தேன். நீங்க ஏன் அத பாத்துட்டு இருக்கீங்க? அத வேற இங்க கமெண்ட் லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன கேட்டகரி? ஏங்க இதுல என்னங்க பானு ஆ பானு நாங்களாம் இன்னும் சின்ன பேரு பசங்க தான். நானும் இன்னும் காலேஜ் தான் போறேன். இல்ல இல்ல பிரசாந்த் ப்ரோ. வயசாயிட்டா நான் அரோரா என்ன பண்ண இப்ப முடியும் பாரு. யாருக்கு அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் வைக்கலான்னு இருக்கேன். அரோராக்கு 2 பேர் சுத்திட்டு இருக்காங்க இப்ப லைவ்ல. மூணு. பாவம் இவரு. அரோரா வாட்டர் மிலன் இருங்க. நம்ம டைரக்டர்
இப்ப துஷாரு இனி யாருன்னு தெரியல. டேய் டேய் 3 டேய் பேரு. எத்தனை பேரு டேய் இருக்குடா இவனுங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள படுத்துட்டு இருக்கிறானுங்க இவனுங்க பாருங்க பிரவீன் காந்தி. ஏங்க அவனுக்கு ஜெயில பச்சை கலர் தலைகாணி தாங்க கொடுத்துருக்கானுங்க. கரெக்டா தாங்க கொடுத்துருக்கானுங்க. மென்டல் நீங்க ஒண்ணு ஹாஸ்பிட்டல் தலைகாணி தான் மறந்துட்டீங்க. கொடுத்துருக்காங்க. நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. அன்னைக்கு சிண்டெக்ஸ் டேங்க் 2ன்னு சொன்னீங்க. ஒண்ணு மஞ்சள் கலர் வெளியில இருக்கு, இன்னொரு பச்சை கலரை கட் பண்ணி கீழே கவுத்தி வச்சிருக்காங்க. அதுலதான் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுதான், அத நீங்க மறந்துட்டீங்க. ரைட் ஐயோ மேல ப்ரோ, கட் மேல கட் பிரசாந்த் ப்ரோ, பண்ணிட்டானுங்க, கவுத்தி ஒரே வச்சுட்டானுங்க. நிமிஷம் பானு, அவ்வளவுதான். ஒரே நிமிஷம். ஆ. இல்ல பிரசாந்த் ப்ரோ, நம்மலாம் பேசும்போது நான் கவனிச்சேன். சரி நைட்டு தூங்க போறோம், 3 மணி ஆயிடுச்சு, எல்லா ஸ்பீக்கர்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் டல்லா பேசிட்டு இருந்தோம். பானு இப்பதான் தூங்கி வச்சு வந்த மாதிரி என்ன ஃபோர்ஸ் தூங்கலப்பா, அடிக்கிறேன். லைவ்ல பார்த்து ரொம்ப சோகமா வந்திருக்கேன். பானெல்லாம் எப்படின்னா பானெல்லாம் வந்து இந்த மிலிட்டரி டேங்கர் மாதிரி எப்ப ஆன் பண்ணாலும் அதே ஸ்பீட்ல போகும். டக 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 டகன்னு போகும். நீ இல்ல, அதெல்லாம் வந்து நான் பாத்தீங்கன்னா பிரசாந்த் சீரியஸா ப்ரோ, நான் என்ன நினைச்சேன், இவங்க எல்லாம் ரொம்ப சோகமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். பார்த்தால சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, நம்ம சோகத்தை கொட்ட வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஐயோ, இருந்தாலும் தாங்க எமோஷனல் முடியல. ஆகக்கூடாதுன்னு ஏன் சொல்லி வச்சிருக்கேன் இந்த ஷோ பார்க்கும் போதே. அவங்க இல்ல பண்றது நான் எமோஷனலா ஆகல. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன். யாராவது லைவ் பாத்தீங்களா? தான் லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம், நான் 2 தடவை லைவ் பார்த்தேன். 2 நல்லா தடவை பாக்குறோம். மியூட்ல. லைவ் அருமையா இருக்கு. இல்ல இப்ப லைவ் மியூட். இல்ல. நான் பாத்தீங்களா, நான் ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இப்ப கிடையாது. டிவி ஆஃப் இவன் பண்ணிட்டேன். பாருங்க ஏன்னா அவன் பாருங்க இந்த எஃப்ஜே ஏண்டா பகல்ல ஏதாவது பாட்டு பாடுறான் என்னன்னா இப்ப பாடிட்டு அங்க இருக்கான். அங்க போயிட்டு வெட்டுவேன் குத்துவன்ட்டு 3 மணிக்கு வந்து பைத்தியக்காரன் யாருக்குடா பாடிட்டு இருக்க? ஏண்டா ஒரு 20 பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா பிரசாந்த் ப்ரோ, ஆப்போசிட்ல பாக்கல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு. கிஸ் பண்ணி ஒரு பெரிய வானத்துக்கு வேற காமிக்கிறாரு இவரு. ஆதிரை உட்கார்ந்துருக்காங்க. நீங்க வேற ஆதிரிக்காக ஓ, பாடிட்டு இருக்காரு, கவனிக்கலையா? இவனா அவன் கெப்பாசிட்டிக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. எஃப்ஜே வந்து ஆதிரை கூட சுத்திட்டு இருக்காப்ல. அதுக்குதான் 3 மணிக்கு ரேப் பாடுறானா? ஆமா, அதையா நீங்க என்ன லைவ் பாக்குறீங்க? நீங்க என்ன சின்ன பையனா சொல்லிக்கிறீங்க? இருங்க என்னப்பா நான் இங்க பாருங்க. இப்போ எஃப்ஜே பாடிட்டு இருக்கிறான், அந்த பக்கம் எவன் படுத்திருக்கான்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா கேமரா தெரியுதா? அது பானுட்ட கேளுங்க. யாரு உட்கார்ந்துருக்கு? இருங்க எனக்கு பிரசாந்த் ப்ரோ, தெரியலங்க. ஒரே நிமிஷம் பிரசாந்த் ப்ரோ, ஒரே நிமிஷம் பிரசாந்த் ப்ரோ. உங்களுக்கு யாரு கூட இருக்கா, யார் 2 ஜோடி, அந்த ஜோடி பிரிக்கிறதுக்கு யாரு போராடுறா, எல்லாம் பானுட்ட கேளுங்க. கேமரா ஸ்பேஸ்ல எல்லாமே அப் டு டேட். ஏங்க ஹராரா துஷார கடிச்சு வைக்குதுங்க. ஆனா பாய் உண்மையிலே இப்படியே காமிக்கிறாங்க லைவ்ல. ஆமாங்க, நான் இப்பதாங்க கடிச்சதை பார்த்தேன். முன்னாடியே அது கடிச்சிருச்சு. நாளைக்கு 1 மணிக்கு முக்காடு போட்டு உட்காந்துக்க வேண்டியதான் நினைக்கிறேன். நாளைக்கு இருக்காதா லைவ் வர்றப்ப 1 மணி டு 5 மணி தான் வந்து நம்மளுடைய நேரம் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரவுண்ட்ல 2 பேருமே சைடுல படுத்துட்டு இருந்தாங்க. ஆதிர் இந்த பக்கம் தான் படுத்துட்டு இருக்குதுங்க. ஓ, இவன் அதுக்கு ஆட்டானவன். அதுதான் சொல்லிட்டு இருக்கேனே. ஓ, என்னடா 3 மணிக்கு பாட்டு இந்த பாட்டு பாடுறானு. ஏன் உகமா எனக்கு வேலை இருக்குமா, நான் பானுவை போய் நீங்க போய் சண்டை நடக்குதா லைவை பார்த்துட்டு வாங்க, நான் ஃபோனையும் இன்பாவையும் பார்த்துக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு, நீங்க போய் பார்த்துட்டு பத்தி விட்டுருவேன். இவங்க குடுகுடுன்னு போய் லைவ் பார்த்துட்டு எனக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. இல்ல பிரசாந்த், நீங்க உங்க வயசை காட்டி கொடுத்துச்சு பாத்தீங்களா? ஆதிரியே நீங்க கவனிக்கல, உங்க வயசு காட்டி கொடுத்துச்சு பாத்தீங்களா? இன்னொரு இந்த சைடு பாத்தீங்கன்னா கேமராவா இப்படியே திருப்ப சொல்லுங்க. லைவ்ல இந்த சைடு 2 பேர் இருக்குது, கண்டுபிடிங்க. ஐயோ என்னங்க, ஏங்க நீங்க சொல்லிதாங்க எனக்கு இந்த பக்கம் எங்க அந்த பக்கம். ஆமா, இந்த பக்கம் என்ன பாருங்க, கமருதீன் அரோரா நடுவுல இப்ப தலை அரோரா கிடையாது. லேட்டஸ்ட் அரோரா வந்து இப்போ அரோரா இங்கதான் படுத்து இருக்குது. அரோரா துஷாரு கமருதீன் எங்க வந்து இல்ல அரோரா கமருதீன் தான். துஷார் நடுவுல வந்த பீஸ். அது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் அவங்க 2 டாபிக் தான் ஓடிட்டு இருந்தது. இவன் வந்து இப்ப உட்காந்துருக்கான், புடிச்சு வச்சிருக்கு, கடிச்சு வச்சிருச்சு. நீ ஏன்டா நடுவுல வந்த அப்படின்னு கடிச்சு வச்சிருக்குது. அது எனக்கு தெரியாது, சம்பந்தம் இல்ல. இவன் பாருங்க இவன் கண்ண மூடி பாடிட்டு இருக்கிறானுங்க இந்த எஃப்ஜே பைத்தியக்காரன். அதாவது ஏன்டா டேய், நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு அவன் 2 பாட்டு பாடுறேன்னு சொன்னா அதுவே கேட்கும். என்ன பெரிய இவரு இம்ப்ரெஸ் பண்றாரு. பெரிய வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய் சித்தார்த் இவரு அப்படிங்கல அப்படிங்கல அந்த மாதிரி
என்னவோ பாடிட்டு இருக்கானுங்க. இல்ல ஆதிரை வந்து இதுல தோத்துருச்சு. தோத்தது கூட பெருசு இல்ல. நேரா இவர் ம். எஃப்ஜேட்ட வந்து நீ ஏன் எனக்கு போடல? அத சொல்லு முதல்ல. டேய் நீ ஓட்டு தோத்துட்ட. ஓ ஓட்டு அதை நீ விட ஏன் பிக் எனக்கு பாஸ போடல? ஓ குறை சொல்லுது இவர் பாத்தியா பிக் மின்னலே அது பாஸ். குறை மாதவன், சொல்லுச்சு. மின்னலே மாதவன், அவங்க ரீமாசன். ஓஹோ, இப்படி போகுது. இருங்க இல்ல இருங்க. இது வேற இன்னைக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன். கேப்டன்ஷிப் போச்சு. அதுல ஆதிரை தோத்துருச்சு. அதுலேருந்து ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவுல இருக்கு. அதனால எஃப்ஜே வந்துட்டு எப்படியாவது பிராக்கெட் போடலான்னு சுத்திக்கிட்டே அலையிறாப்புல. அந்த பயவுல வந்துட்டு கொஞ்சம் கெ- குடுக்க மாட்டேங்குது. இல்ல ஹேமா நீங்க தப்பா சொல்றீங்க. ஆதிரே தான் இந்த சைடு வந்துட்டு இருக்குது. கைய பிடிக்கிறது எல்லாம். நீங்க வேற. நீங்க என்ன லைவ் நீ பாக்குறீங்க? எல்லாம் ஸ்ட்ரா பிராக்டிஸ் ஆகுங்க. நோ 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 நோ. திஸ் இஸ் எனக்கு நாட். தெரிஞ்சு ஏதோ பெருசா பானு பூத கண்ணாடி மாதிரி ஏதோ வாங்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்ப ஆமா. வச்சு வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் என்ன டச்சிங்ஸ், ஐயோ என்ன என்ன எல்லாமே பாக்குறதுன்னு நினைக்கிறேன். என் இல்ல கண்ணுக்கு பட்டுது. நான் என்ன பண்றது? எவங்க பிரசாந்த் ப்ரோ. பானு ஏங்க, கண்ணுல இருந்து எதுவுமே தப்ப எவங்க முடியாதுடா. யாருங்க மல்லாங்க படுத்து லுங்கி வெட்டிட்டு இருக்கிறது? இவனா அந்த சபரி? ஓ, சரி. பிரசாந்த் ப்ரோ. சபரி இல்ல வேஸ்ட். சபரி. எனக்கு இப்ப பானு பேசுறத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க லைவ்ல ம், பார்க்குறாங்க, பிரசன்ஸ் பேசுறாங்க எல்லாம் தாண்டி, ம். ஜாதகம் எதுவும் வாங்கி மேட்சிங்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க போல. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? 100 நாள்ல இங்க என்ன மாற்றம் நடக்கும்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏய் அவன் இல்லப்பா சபரி, நான் இப்ப டீட்டெயிலோட இருக்காங்க போல. இப்ப சபரி ஒரு நல்ல பொண்ணு வெளியில பையன் தான். போச்சு. இல்ல துஷார் எந்திரிச்சு இல்ல வந்துட்டானுங்க. இல்ல அததான் நான் சொல்ல வந்தேன். இப்ப அந்த பாப்பா வெளியில போச்சுல்ல, அந்த பாப்பா ஒரு வேர்டு விட்டுட்டு போச்சு. அததான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன். அது வந்து என்னது? அது ஓ சபரி வந்து இதோட ஃப்ரெண்டா ஆக்சுவலா. ஓ அவனே நிஜமா ஆமா, வந்து ஆமா, ஆமா. ஆமா அந்த வேர்டு எனக்கு சரியா தெரியாம சொல்ல வேணாம்னு பார்த்தேன். அதே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனே வந்து குத்திட்டான். ஏன் இங்க பேச மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப நேரம் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தது. அவன் வந்து ம். கண்டுபிடிச்சிட்ட ஓரளவுக்கு. யார சொல்ற அப்படின்னு மெதுவா இது பண்ணோன்னா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. ஐயோ அதுக்குள்ள பிக் பாஸ் கூப்பிட்டோம். இல்ல பானு, அதெல்லாம் பரவாயில்ல கேப்டன்சி பானு. பானு இவன் பாட்டை மட்டும் நிறுத்த சொல்லு பானு. தாங்கவே முடியல பானு. நான் தான் நான் ஏதாவது உங்ககிட்ட போன் என்ன கீன், சொல்றேன். இல்ல போன் கீன் இது எழுதி யார் ஏதாவது மேல தப்பு? ஒரு இல்ல இது காலுக்கு யார் மேல 1000 ரூபாய் தப்பு? ஆனாலும் பரவாயில்ல. அவன் பாருங்க இல்ல இல்ல கம்முனு ஆ? ரிமோட் கையில இருக்கு. ஆஃப் பண்ண நான் பாருங்க ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த சைடு. ரிமோட் அவங்க கையில ஆஃப் இருக்கு. பண்ணிட்டு அத தாங்க இல்ல முடியலன்ட்டு தான் இல்ல, இங்க ஸ்பேஸ் அதாவது ஆஹ் இவங்க ரீமாசன் பாத்தீங்கன்னா, இவங்க ரீமாசன் நேரா பார்க்க மாட்டாங்களாம். அந்த பக்கம் கண்ணை பார்த்துக்கிட்டு மேட்சிங் பாட்டு பாடுவாங்களாம். ஏய், இந்த டகால்ட்டி எல்லாம் நாங்க எத்தனை படத்துல பார்த்துருக்குறோம். டான்ஸ பாத்துருக்கணும் நீங்க. என்ன நீங்க டான்ஸ் அவன் ஈவினிங்ல இல்லைங்க, நீங்க இதுல இதுல நம்ம வைப் மனிதன் விக்கல்ஸ் தாங்க. அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் படுத்துட்டானுங்க. உங்களோட உன் தொல்லை மாரி ஆகாதுன்ட்டு அந்த ப்ரோ பக்கம் படுத்து வாகனத்தை பார்த்துட்டு படுத்துட்டானுங்க. அவ்வளவுதானுங்க. ப்ரோ. இல்ல பிரசாத் ப்ரோ. ஆ, சண்டை ஓகேவா? ஆ. கமருதீன கூட்டு போய் பேசுறான். திவாகர கூட்டு போய் பேசுறான். ஆனா திவாகர தாண்டி கேட்கல. எதுக்குடா நம்மள்ட்ட எவ்வளவு வந்துருவானோட்டு. சரி, இது எங்க நம்ம தலைவன் வாட்டர்மெலன் ஆளையவே காணுமே, எங்க போனான் அவன்? தூங்கிட்டாரு. தூங்கிட்டாப்ல. வாட்டர்மெலன் அவன் தாங்க நல்லா சண்டை சின்சியர். வந்து 8 மணிக்கு படுத்து தூங்கிடுறானுங்க. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எல்லாம் திட்டிட்டாங்க அவரை. இன்னைக்கு அவரோட இது ரொம்ப இன்னைக்கு கஷ்டம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா ஆமா இவளைய. இந்த ஏங்க, அடிக்கப்பட்டாரு கமருதீன். இல்ல அது இல்ல கைய பிடிச்சு இழுத்துட்டான் பானு. இதே ஒரு அதுதான் புள்ளைய கைய பிடிச்சு இழுத்தா சும்மா விடுவாங்களா? வாட்டர் மெலனை இழுத்துட்டாங்க. அது தப்பு இல்லையா? உங்க தலைவனை இழுத்துட்டா நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்க. நீலாம் ஒரு தொண்டை. நான் உனக்கு வெக்கமா இல்லையா நான் கேக்குறேன். ஏன்பா இருங்க தலைவன் இருங்க தலைவன் சொல்லிட்டு இருங்க இருங்க. இப்பதான் அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். பிரசாத் ப்ரோ மேல ஒரு போட்டோ நோ- ஷேர் பண்றேன். வேணா நோக்கறாங்க பாருங்க. ஆவிர. ம். வேணாம் வேணாம் இந்த குரூப் கீழே பண்றேன். ஐயோ அநியாயம் பண்றாங்க. ஐயோ, பாட்டு பாடுறானுங்க இவன். அது ஏன் சரிங்க, பாடுறதுக்கு ஏங்க பல்ல காட்டுறான்? இது ஈங்கிறானுங்க. இல்ல 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 இது எப்படி தெரியுமா இருக்கு? முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆ, நம்மளே போய் முள்ள என்ன போய் கட்டி இவனுங்க பத்தியா? டிவியும் பார்த்து இவனுங்க ஏங்க, இது ரகசிய பிக் பாஸுங்க. இப்பதான் தெரியுது. இவனுங்க பூரா இல்ல நம்ம சிங்கிள் பாய்ஸ் பூரா 1 மணிக்கு இறங்கிடுறான்னு நினைக்கிறேன். அதே ப்ரோ. அதுதான் ஷார்ட்ஸை என்ன யூஸ் பண்ணி கடியா. அதான் பிரசாந்த் பாருங்க. ப்ரோ. பையன் புடிச்சிட்டாங்கிற மாதிரி கீழே டாக்டர் புடிச்சிட்டான் பாருங்க மேல போட்டு. இல்ல இல்ல அந்த கீழே கடியை கமெண்ட்லயே நீங்க நீங்க பாருங்க. பார்த்த அந்த கடியை பார்த்துட்டான் தலைவர். டாக்டர் பாத்தீங்களா? டாக்டர் வந்து போஸ்டாவே கடியை போட்டான் போட்டாரு. ஆளு. டாக்டர் ஊசி போடுறான்னா போய் கடியை பட்டிருக்காரு டாக்டர். இல்ல கரெக்டா அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பயவுல கீழே என்ன அவன் ஒரு கடி. அவன் அப்படி போட்டிருக்கானா அவனுக்கு எவ்வளவு போக்கஸ்டா இருப்பானுன்னு யோசிச்சுக்குங்க. எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க பாருங்க நீங்க நைட்டு. அதை விடுங்க ஏங்க. அம்முன்னு அவன் நேரா துஷாரு கடிக்கிறதுக்கு போயிட்டான், இல்ல கடிக்க வச்சுட்டான். இவன் இந்த பைத்தியார 3 மணி நேரமா பாடிட்டு இருக்கானுங்க இவன். ஏண்டா, பகல்ல ஒரு பாட்டு பாடல. பக்கத்துல போய் அவன் படுத்து பகல்ல எதனா பாடுவான் தான் பேசணும்னா கூட்டு உனக்கு வந்திருக்காங்க. ஒரு கடி கிடைக்கலாம். அதை விட்டுட்டு
இவன் பாட்டுக்கு மல்லாக்க படுத்துக்கிட்டுங்க 3 பாருங்களேன் 3/4 மணி நேரமா பாடிட்டு இருக்கானுங்க. ஆங்கிறானுங்க. அப்படி நமக்கு என்னதான் பாடுறான்னு தெரியலைங்க. இல்ல நமக்கு காட்டுனது 3/4 மணி நேரம். அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த கேங் பாடிட்டு தான் இருக்கு. கேமராவை திருப்பும் ம். போதெல்லாம் அந்த கேங் இங்க தலை பாருங்க. தெரியுது. இங்க பாருங்க. அ, இல்ல அ. பிரசாத் ப்ரோ உங்க அம்மா இரு பக்கத்துல இரு இல்லையா? இருங்க. அ, 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 அ. கண்ண மூடிட்டு என்னென்ன தோணுதோ அ, சேருவ, இல்ல சரி. ஏமா நான் அழுவ. தான் சொல்றேன்ல, நாளைக்கு சேது சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லி அவரை லீவ் போட போறாரு சீரியஸா. அ, உங்க அம்மா அ. பக்கத்துல இல்லையா பிரசாத் ப்ரோ? இல்ல ரிமோட்ட இல்ல பிடிங்க அவரு முதல்ல டிவிய. அவரு என்ன பண்றாருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் தான்டா கவின் அப்படின்ட்டு அவர் போர்ட்போலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. அஹ், அஹ். நீங்க இன்னும் அப்ப ஷோ இல்ல பார்க்கவே நான் இல்லையா? பாருங்க நினைக்கிறேன் இன்னைக்கு. சேது சார் வந்து ஷோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல பாவம் அந்த மனுஷன். ஆமா, உங்களால டீல் பண்ணணும்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும். அவர் அங்கேயும் வந்து ஏதாவது சொல்ல போறாரு. அவர் முன்னாடி நின்னு அங்க ஒரு 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 சீன் கிரியேட் பண்றேன் சார், உங்களை அது நான் டைரக்ட் சொன்னாரு பண்றேன் சார்னு சொல்ல பாத்தீங்களா போறாரு. பானு ஆ? கேமரால ஆ, வந்து சொன்னாரு, நாளைக்கு சேது சார் வந்தோடனே நான் என்னென்ன ஆமா, கேள்வி கேக்குறேன் பாருங்க அப்படின்னு பார்த்தேன் சொல்லிட்டு பார்த்தேன் இருந்தாரு. பார்த்தேன். இல்ல அரோரா நாளைக்கு சரி சார் சார் நான் ஒரு சீன் அரோரா கிரியேட் பண்றேன் இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல போறாரு. யாருக்கோ மியூட் போட்டேன். யாருக்கு போட்டேன்னு எனக்கே தெரியல. பானுக்கா? எனக்கு தான். யாரோ ஓவர்லாப் பண்ணீங்க. சரி நீங்க ம், பேசுங்க. இல்ல இல்ல அரோரா ஃப்ரெண்டு சொல்லுச்சு. ஓ இப்ப பாருங்க கமருதீன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறான். சரி இல்ல இல்ல போயிடுச்சு. அதான் என்னன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இல்ல, இல்ல. பேச்ச நம்ப பிரசாத் மாட்டேங்கிறீங்க. ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட். நான் அப்ப இருந்து கேட்கிறேன். உங்க அம்மா அஹ், பக்கத்துல இருக்காங்களா இல்லையா? யாருங்க? உங்க அம்மா பக்கத்துல இருக்காங்களா? நீங்க எங்க தனியா எங்க இருக்கீங்களா? அம்மா கீழ இருக்குது. இல்லன்னா என்ன சின்னார இல்ல சிவக்கட்டையிலே கேமா விழுங்க. அதத்தான் சொன்னேன். என்னத்தையா கொண்டு டொமுக்கு நீங்க பேசுற பேச்சுக்கு ஏதாவது எங்க அம்மா இல்ல கீழ இது தேவையில்லாத கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம். இவர் வந்து டிவி பாக்குறத பாப்பாரா, அம்மா எங்க இருக்காங்கன்னு பாப்பாரா? என்ன கேள்வி இல்ல இது? இல்ல நீங்க வேற. நான் எங்க அம்மாலாம் இதை பார்த்ததுன்னா நைட்ல இந்த கருமெல்லாம் காமிக்கிறாங்க. இதை தான் நீ பார்த்துட்டு இருக்கிறியான்று. அதனால எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் மறைச்சிடணும். ம். இல்ல. நான் எங்க அம்மாட்ட என்ன நம்ம சொல்லியிருக்கேன்னா, கூட அம்மா பார்க்கல. இத பத்தி பேசினா இல்ல காசு வருமா பிரசாந்த் ப்ரோ. அப்படின்னு. சரி பாரு வேற இல்ல வழி இல்ல பிரசாந்த் ப்ரோ. அப்படின்னுச்சு. பிரசாந்த் ப்ரோ லைவ் ம். பார்க்குற 24/7 பார்க்குற பானு இல்ல எங்கள போல ஆட்களே நாங்க வந்து அந்த கடிக்கிற சீனை பார்க்கல. ஆனா நீங்க பார்த்துட்டீங்க பாருங்க. பாத்தீங்களா? நீங்க நான் பார்த்துதான் மிஸ் இங்க இங்க நான் நோட்டீஸ் பண்ணவும் டாக்டர் பிடிச்சிட்டான். டாக்டர் ரிவர்ஸ் டாக்டர் போய் போய் பார்த்து டாக்டர் அவசரமா போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்து போஸ்ட் போட்டான் போஸ்ட் தலைவன். போட்டாரு. எப்படி இதுதான் நாளைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கும். எஸ் கண்டிப்பா. நாளைக்கு விஜய் சேதுபதி இல்ல இல்ல இவன் பாருங்க. இன்னைக்கு இவர் வந்து கவிதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பெரிய வாலி கண்ணதாசன். டேய் ஏன்டா ஒரு 7 மணிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாடியிருந்தீங்கன்னா உன்னை மதிச்சிருப்பாங்க. ஏன்டா 3 மணிக்கு உட்காந்து உனக்கு கவிதை எக்ஸ்பிளனேஷன் எவன்டா கேக்குறா உன்னைய? அஹ்? இவன் என்னங்க இவன் பிறவி பைத்தியமாங்க அவன். அஹ்? ஆஹ். என்னன்னா அவன் தான் இன்னைக்கு காரத்தெல்லாம் கரைச்சு போட்டது. ஒண்ணுமே இல்லைங்க. இவன் இவன் எக்ஸாக்டா இந்த பாய் சித்தார்த்துங்க. வெளியில சோகமா இருப்பான். உள்ள போய் உட்காந்து பப்ஸ் தின்னுட்டு இருப்பான். என்ன அவன் வெளில வரும்போது சொல்லுவான், வாயில பப்ஸ் ஒட்டி இருக்கு தொட அப்படிங்குவான். அந்த மாதிரி இவன் இல்ல அமானே நாங்க எனக்கு அவன். ஒரு டவுட் பிரசாந்த் சார், ஒருவேளை இந்த செலக்ஷன் டீம் ஹெட் வந்து சைக்காட்டிஸ்ட் பேஷண்டா இருப்பாரோ? வாய்ப்பு நிறைய இருக்கு மலை சார். நான் அத நாளே முடிவு பண்ணிட்டேன். இல்லைங்க நான் எனக்கு தெரிஞ்சுங்க இவன் என்னன்னா இந்த மிட் நைட் பிக் பாஸ் நடத்தலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா 1 மணிக்கு மேலதான் இவனுக்கு ஆக்டிவா இருக்கானுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது குறைந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதிக லாபம் வர்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டானுங்க போல. என்ன அந்த மாதிரி. இல்ல ம். பிரசாந்த் ப்ரோ. இல்ல பிரசாந்த் ப்ரோ 9 சீசன் பார்த்தேன். இல்ல இங்க ஓகே பாருங்க. ரெகுலரா சீசன். இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க 4 மணிக்கு 2 பைத்தியம் ஆடுது. கமருதின்னு விஜய் பார்வதி டான்ஸ். இப்போ நீங்க இது எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? ஒன்லி ஃபேன்ஸ் பிக் பாஸ் இது நைட்டு. இல்ல இப்ப நானும் போன சீசன்லாம் மேக்சிமம் 1:00 அது வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க. எல்லாம் தூங்க போயிடுவாங்க. காலையில எழுந்திருப்பேன். இவங்க என்னடானா இப்பதான் எந்திரிச்சிருக்கிறாங்க. செகண்ட் இது மாதிரி. இல்லங்க நான் அதான் சொல்றேனுங்க.
பகல்ல பிக் பாஸ் தூங்கிடுறான், இவனுங்களும் தூங்கிடுறானுங்க. நாம பாக்குறதே 24/7 இல்ல. இவனுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் வேற வேற கட் பண்ணி அப்படியே மேட்ச் பண்றானுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமா இவனுக்கு ஆமா இல்ல பிரசாந்த் அப்படிதான் ப்ரோ, இருக்கும். ஆஹ் இந்த சீசன் எப்படி இருக்குன்னா எனக்கு இந்த சீசன் எப்படி இருக்குன்னா 9 சீசன் பார்த்த ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பிக் பாஸ் பாக்குறவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, சே பரவாயில்லையே வாட்டர்மேலன் நல்லா விளாடுறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கேம் இருக்கு, இந்த சீசன் இருக்கு. நான் அதை தாங்க சொன்னேன். நான் அப்படியே அதை தாங்க பேசிட்டு இருந்தேன் லாஃபிர். என்னன்னா வாட்டர் மலினே நல்ல கண்டஸ்டன்ட் சொல்ற அளவுக்கு பிக் பாஸ் இருக்கு. நாம கேம் உள்ள போயிருந்தா கப்ப ஜெயிச்சிருக்கலாமாட்டிருக்குது. கடனை கொடுத்து அதான் முடிச்சிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு இல்ல கான்பிடன்ஸ் அது வந்துருச்சு. அதெல்லாம் வாய்ப்பில்ல. நீங்க நல்ல டாக்டர் கிட்ட போயிருக்கணும். உள்ள இல்ல இப்ப இந்த சீசன்ல உள்ள போயிருந்தீங்கன்னா வெளிய வந்து நல்ல டாக்டர் பாத்துருக்கணும் நீங்க. இல்ல எனக்கு இல்லையா? பிரசாந்த் ப்ரோ, தெரிஞ்சு நானு மென்டல் லாஸ் இல்ல மலைச்சாரல், அதாவது நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஒன்றும் தெரியாதவன் எவனாச்சும் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சீசன் ஓவியால இருந்து தேர்ட் சீசன்ல இருக்க கவின், சாண்டி, இவங்கல இருந்து ஆரில இருந்து இப்படி இவங்களெல்லாம் பார்த்தவங்க, கடைசியா பிரதீப் ஆண்டனி கேம் வரைக்கும் பார்த்தவங்க, இவனுக்கு பாரு, இவ பாரு, லாஸ்ட் சீன் இந்த பார்வதி முத்துக்கோல பார்த்தவங்க வரைக்கும் பார்வதி அவங்க எல்லாரும் வந்து சூப்பரா பரவாயில்ல செம்மையா இல்ல விளாடுறான் இல்ல செம்மையா விளாடுறான்றாங்க அங்க வாட்டர் பாருங்க 2 பைத்தியம். இந்த கமருதீன் ஸ்ட்ரென்த் இந்த புஸ்கி மாதிரி கையில பண்றான், பார்வதி தொங்கரக்கு பட்டு இருக்குது. அதாவது இது எக்ஸ்ட்ரீம் பைத்தியம். என்ன இவனுக்கு இந்த பாட்டு, ஐயோ இந்த சிங்கர் நிறுத்தவே மாட்டானுங்க இவன். எஸ் தேவா இல்ல இல்ல என்ன இல்ல எனக்கு ஒரு எஃப்ஜே டவுட் எஃப்ஜே வந்துச்சு. எஃப்ஜே நீங்க கையில தான் இல்ல நீங்க தான் ஏதோ மார்க்கெட்டிங் பண்றீங்க. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு போனேன். நீங்க கமெண்ட்ரி கொடுத்தோன்னே இப்ப நான் ஆன் பண்ணிட்டேன். இருங்க நீங்க தான் வந்து ஏதோ மார்க்கெட்டிங் பழைய பண்றீங்க பழைய ஜியோ இல்லைங்க. ஹாட்ஸ்டாருக்கு. இவனுக்கு நீ தயவு செய்துங்க ஏங்க வேற எவனாவது சொல்லுங்க. இவனுக்கு எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணால துளி இஷ்டம் இல்லைங்க. அப்படியே காசே வாங்கினாலும் இவனுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டு வந்துருவனுங்க. இவனை பார்த்தாலே எனக்கு காண்டாவுது. தயவு செய்து நீங்க அதை மட்டும் சொல்லாதீங்க. வேற யாராவது என் தலைவி அரோரா கூட சொல்லுங்க, நான் மார்க்கெட்டிங் பண்றேன், நான் ஒத்துக்கிறேன். என்ன இல்ல தலைவியா இல்ல ஆமா ப்ரோ, நான் இதுக்கு தலைவியா சொல்றேன். என்னது சேனலுக்கே நீங்க பண்றீங்க. ப்ரோ, இல்ல என்ன ஒரு தலைவின்றீங்க பிரசாந்த் ஓ ப்ரோ? ஏன் இல்ல தலைவிதாயா சண்டையில ஏதோ என்னையா சொன்னீங்களே அரோராவ. அரோராவ ஐயோ என்னமோ சொன்னீங்களே. தலைவி தலைவின்றாரு. ஏன் அதுதான் இல்ல தலைவி அவர் திருப்பி ஏங்க சொல்லுங்கன்னு கேட்டேன். நீங்க வேற. ஏங்க நாங்க சிங்கிள் பாய்ஸோட கனவு கண்ணீங்க. இதுல என்ன இப்ப நான் என்ன என் தலைவி பார்வதி நான் போய் சொல்லுவேன் நானு. ஏப்பா நீங்க தான் 3 மணிக்கு உட்காந்து பாக்குறீங்கன்னா எங்களையும் ஸ்பேஸ்ல இழுத்து கமெண்ட்ரி நாங்க வேற கொடுத்து ஆஃப் நாங்க பண்ண டிவி ஆன் பண்ண வச்சுட்டு நாங்க சரி, உங்க அரோராவை இப்போ இந்த பாக்கிறதுக்கு நாங்க நான் எனக்கு நாங்க நான் ஐயோ இப்ப 3 நாளைக்கு மணிக்கு என்ன என்னன்னா இப்படி போகுது நா- ஸ்பேஸ் இல்ல நாளைக்கு ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டு எல்லா கேமராக்கு அக்சஸ் தாங்கன்னு சொல்லி தலைவி எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ணிட்டே இருக்க போறேன் நான். இல்ல பாத்தீங்களா பானு இவனுக்கு பாருங்க, இல்ல கேமா இல்ல இதுக்கெல்லாம் இல்ல நீங்க இல்ல தான் காரணம். இல்ல இங்க பாருங்க, இது பாருங்க இந்த சின்ன குழந்தை மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போய் சுத்திட்டு இந்த பிஜே பாரு, இது 2 தனியா ஒரு ட்ராக்ல எங்கேயோ போயிட்டு இருக்குதுங்க. எங்க அப்பா இது பெரிய மென்டல் ஆஸ்பத்திரிடா சாமி. எனக்கு ஏங்க தெரியும் இது பிரசாந்த் பழைய அவன் சார் மென்டல் இல்லங்க ஹாஸ்பிட்டல்ல. அத ஏங்க அதை விட்டுருங்க. அவன் 4 மணிக்கு அவன் இன்னும் கலைக்கலைங்க. அவன் இந்த கமருதுன்னு அவன் இன்னுமே இன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் ஏங்க இல்ல இந்த தடவை கேப்டனை தலைன்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க. அதை ஏங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? 4 மணிக்கு ஒருத்தர் இன் பண்ணி நான் இப்பதாங்க பாக்குறேன். நைட் ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் சட்டையை பாக்குறேன் இன் பண்ணி. நீங்க அவன் எவனாவது ஐடி பசங்க ஐடி பாத்திருக்கீங்களா? கம்பெனிக்கு வேலைக்கு போறவன் சார். ப்ரோ. அவன் ஐடி நைட் ஷிஃப்ட் கம்பெனிக்கு வேலைக்கு வேலைக்கு போறவங்க போறவன் சார். அப்படிதான் இருப்பான். என்னது 4 மணிக்கு இன் பண்ணிட்டு இருக்கிறதா? அதாவது இந்த அவன் ஐடி எம்ப்ளாயி. அவன் ஐடி இருங்க. எம்ப்ளாயி. இன்னைக்கு இந்த சொன்ன ஒரு வேர்டு. நம்ம தவக்கல ஒரு படத்துல வருவாரு. திடீர்னு வந்து பார்த்தா நைட்டு 11 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. டேய் என்னடா நைட்டு 11 மணிக்குன்னா இது அமெரிக்கன் டைம், அங்க இப்ப காலையில 7 மணி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்டாரில் எடுத்துட்டு இருப்பாரு. கவுண்டர் அவனை அப்படியே தூக்குவாரு. ஓ அமெரிக்கன் டைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாரு. அந்த மாதிரி இவர் ஐடிக்கு போனா அவர் வந்து இன் பண்ணிட்டே தான் இருக்கணுமா? அப்படி ஒரு இல்ல ஐடி அவர் அது. சொன்னாரு இன்னைக்கு ஏதோ வேர்டு யூஸ் பண்ணிட்டேன், என்னை வெளியில அனுப்புனாலும் சரி நான் வேற வேலை போய் பாத்துக்கிறேன், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஐடி டெஸ்டிங் இன்ஜினியரை வந்து நீங்க இப்படி சொல்றதை நான் இல்ல வன்மையாக அங்க கண்டிக்கிறேன். அங்க அவர் 2 இன் பண்ணி விஷயம் கொண்டுதான் இருப்பார். இல்ல அங்க 2 விஷயம் பண்ணணும். அப்ப இதுல ஒண்ணு ஒரு போலீஸ் பூத் செட் பண்ணணும். ஏன்னா இவனுக்கு எவனுக்குள்ள என்ன கிரைம் வந்து எந்த கத்தை வீசுவானுன்னு தெரியாது. போலீஸ் பூத். இன்னொன்னு பக்கத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் செட் பண்ணணும். அப்பப்ப காலையில இந்த போலியோ ஊசி மாதிரி இவனுங்களை வந்து மென்டலா கரெக்டா இருக்கானாலும் எவனோ ஒருத்தர் செக் பண்ணி காலையில பார்ட்டி இன்னைக்கு கரெக்ட் 2 நாள் தாங்கும் அப்படின்னு வந்து சர்டிபிகேட் கொடுத்து உள்ள அனுப்பணும்னு நினைக்கிறேன். இந்த 2 பண்ணாம இவனுங்களை வந்து சரி, பிக் பாஸ் ஆட எதுக்கு விடக்கூடாது. கேப்டனை தலைன்னு கூப்பிட சொன்னாங்க இந்த சீசன்ல? அது யாருக்காச்சும் புரிஞ்சுச்சா? நாங்க சீசனை ஏன் நடத்துறாங்கன்னு புரியாம குழம்பிட்டு இருக்கோம். இவனுக்கு இதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் கொண்டு வரையா நீ? என்னங்க ஜெயில் வந்து ரொம்ப ரூமோட நல்லா இருக்க மாட்டேங்குது கம்ஃபர்டபுளா. நல்லா நீட்டா தூங்குறானுங்க.
இல்லப்பா இடமே இல்ல. 2 பேர் உட்காரவே இங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நீங்க வேற. வெளியில யாரா அழகா இருக்கானுங்க? இருக்கு. ஒண்ணு இந்த கானா வினோத், இன்னொன்னு கானா அப்புறம் இது ஐயோ அது பேர் எனக்கு மறந்து போய் அத வினயா வினயா வியானா வினயா வியானா வினயா ஓ வியானா வியானா வியானா. வியானா. வினயா வியானா அது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வியானா வியா பிதாமகன் லைலா, ஷிப் அவ்வளவுதான். ஓ ஐயா, இப்படிதான் உங்கள வினயாவா? மாதிரி நான் பேர் வச்சுக்கணும். அவ்வளவுதான், பிதாமகன் லைலா. நீங்க பிரசாந்த் ப்ரோ பாருங்க, கரெக்டா மேட்ச் ஆகும். என்ன நீங்க ஆ, பிரசாந்த் ப்ரோ பண்றீங்க? 24/7 பாக்குறவங்க பேரை கூட தெரியல பாருல, வினயாவா? வியானா சரி பிரசாந்த் ஏண்டா இப்ப ப்ரோ என்ன ஒரு ஏப்பா டவுட் நான் சீசன் பாக்குறதே இல்ல ப்ரோ? எல்லாம். இல்ல அது சி- இவனுக்கு பிரசாந்த் ஆனா படம். ப்ரோ ஒரு டவுட் ஒரு ஒரு சீசனை இவ்ளோ ஃபன்னா அது நம்ம உட்காந்து 3 மணிக்கு உட்காந்து ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருக்கு நம்ம குரூப் தான். நீங்க அப்ப என்னன்னா எவ்வளவு மொக்கையா இருந்தா நாம ஃபன் பண்ணுவோம். இல்ல நீங்க பிரசாந்த் ப்ரோ ஒரு டவுட் நாங்க ஸ்டார்ட்டிங்ல ஸ்பேஸ் போட்டோம்னா ப்ரோ, அப்பயே வந்துட்டு 20 நிமிஷம் தான் கன்டென்ட் பேசணும். என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே லைவ்ல என்ன நடக்குதுன்ட்டு பூரா லைவுக்கு போயிட்டாங்க. அப்படித்தான் உண்மையிலே ஸ்பேஸ் போச்சு இன்னைக்கு. ஓ. இப்போ உங்க ஆளை காட்டுறான் பாருங்க லைவ்ல. உங்க எங்க இவர விக்ரம் 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 அவர் எங்க படுத்த அவன் இடத்துல பாருங்க, இருந்து எந்திரிக்கவே இல்லை. அவன் பாருங்க, அது அந்த பச்சை இதுல, பாத்ரூம்ல இருப்பாரு. அந்த பச்சை இதுல போய் படுத்தவன் தான். நகரவே இல்லையே, அங்கேதான் இருக்கான் நம்ம ஆளு. எங்க அங்க இங்க நகராம அவன் பாட்டுக்கு. இவன் 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 சிவராம் என்ன, பேசுங்க. ஏதோ பேசுற ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப இவன் நேரம். சிவராம் பேசுங்க. எஃப்ஜே இன்னும் புது பாட்டு என்ன பாடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு ரசிகை வேற, ஒரே ரசிகை ரீமாசன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த இல்ல கருத்தை இப்ப நம்ம நீங்க யாரோ கேட்கணுமா? கேட்டீங்களே, இப்ப லைவ் பாருங்க. நீங்க லைவ் பாருங்க. உங்க ஆதிரையோட இது தெரியும். நான் சரி பார்த்துட்டே தான் அப்புறமா இருக்கிறேன். இருக்கட்டும். ஏதோ ஒரு புதுசா ஸ்பீக்கர் பேரே அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரியல. பேசுங்க. சாடி. இது நம்ம பேசுறது கேட்க மாட்டேதோ? ப்ரோ ம் கேக்குது பேசுங்க. அரங்கேற்றம் அரங்கேற்றம். அரங்கேற்றங்களா? இந்த அரேங்கா சாடிங்க. அரேங்கா இந்த சாடி. சீசன் 9 வந்து வியானா மாதிரி, அரங்கேற்றமா? வியானா மாதிரி. ரொம்ப ஆனா கிண்டல் பண்றாங்க. 3 மணிக்கு லைவ் போட்டு இந்த ஃபன்னு பண்றதுக்கு வயிறு ஐயா வலிக்குதுங்களா? கேக்குதா? சாடி ஐயா கேக்குதாயா? கை தூக்கி இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. மேடம் கேக்குது கேக்குது மேடம். ஆனா இவனுக்கு லவ் பண்றது தாங்கவே முடியலைங்க என்னால. இந்த எஃப்ஜேவும் அந்த இது, என்ன இப்ப ஜெயில காட்டிட்டு அவனுங்களை இருக்காங்க, அதை சொல்ல பார்த்தாலே என்னால மாட்டேங்கிறீங்க. தாங்க முடியலைங்க. இல்ல ஜெயில காட்டிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாம லவ் கண்டென்ட்டே திருப்பி போறீங்க. அவன் டிவிலே காட்டல. நீங்க ஜெயில பத்தி தானே பேசணும். திருப்பி இல்ல, அரோராக்கே இல்ல. போறீங்க. இது அவரோட தனிப்பட்ட வருத்தம் மாரி இருக்கு. ஜெயில சம்திங் ஏதோ காட்டல ஃபிஷியா இருக்கு. ஏங்க, ஜெயில எனக்கு காட்டல. எனக்கு இவனுக்கு இந்த லவ்வர்ஸ் தான் காட்டிட்டு இருக்கானு எனக்கு வேற தெரியுதா? ஐயோ, இது எனக்கு ஏதோ ஸ்லோ ஆயிட்டா. பானு பானு டிவில பாக்குறாரு. நம்ம ஹாட் ஸ்டார்ல பாக்குறது டிஃப்ரெண்ட், டிவில பாக்குறது டிஃப்ரெண்ட் வரும். அப்படியா? ஃபியூ நான் மினிட்ஸ் ஹாட்ஸ்டார் லேட் தான். ஆகும்னு நெனைக்கிறேன். ஃபியூ ஓகே மினிட்ஸ் ஓகே. வந்து லேட் ஆகுற மாரி வரும்னு நெனைக்கிறேன். இல்ல எனக்கு ஒரு டவுட் கைஸ். என்னன்னா வெளியில படுத்திருக்காங்க, கொசு கடிக்குமா கடிக்காதா? கடிக்குது. பேட் கொடுத்துருக்கானுங்க ஜெயிலுக்கு. மேட் இது கொடுத்துருங்க. பேட் கொடுத்து இவ்வளவு நேரம் கொசு அடிச்சிட்டு இருந்தாங்க. கவனிக்கல நீங்க? கொசு வேட்டா? கொசு இல்ல அடிச்சாங்க, ஈ அடிச்சானுங்க, வண்டு வந்தது அதையும் அடிச்சானுங்க. பிரசாத் ப்ரோ எனி அப்டேட் கான்டாக்ட் பானு. பானு, நீங்க ப்ரோ தான் கொசு பானு. வேட்டு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பிரசாத் ப்ரோ? லைவ் பானு, லைவ் பானு. பானு இல்ல, சும்மா பானு இல்ல, லைவ் பானு. என்ன நீங்களும் இந்த திருப்பூர்லாம் போனோம்னு வச்சுங்களேன், பேர் வச்சிருப்பானுங்க பாருங்க, இந்த எஸ்வி காலனின்னு இந்த பழைய துணியெல்லாம் விற்பானுங்க. அப்போனா லைக்ரா மணி, என்ன ரிப்பு குமார் இப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்க. என்னடா அது அப்படின்னா, சார் நான் லைக்ரால ஸ்பெஷலிஸ்ட் சார். என்னன்னா கம்பெனில இருந்து லைக்ரா பூரா திருடிட்டு வந்துருவானுங்க, அதனால இவர் லைக்ரா ஸ்பெஷலிஸ்ட். ரிப்ப பூரா திருடுறவங்க ரிப்பு குமார் இப்படி பேர் வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி லைவ் பானு, என்ன லைவ் பானு, லைவ்ல வந்து இப்படி நடக்குதுன்னு லைவ் வந்து ஒளிபரப்புனதுக்கே தெரியாது. ஏமா நான் என்ன அவனே சாதிச்சுட்டேன். ஏமா நான் சாதிச்சுட்டேன். சரி பானு இதை எழுதி வச்சிருக்கீங்களா? என்னது? எழுதி வச்சிருக்கீங்களா? லைவ் ஏழை கண்ட்ரோல், காலுக்கு என்ன பண்ணாங்க, எட்டே ஒன் காலுக்கு செகண்ட் என்ன ஒன் பண்ணாங்க, செகண்ட். அந்த மாதிரி? பிரசாத் ப்ரோ இல்ல பானு, சொல்லுங்க. அவங்க நான் என்ன கேக்குறேன்னா, மைண்ட் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி லஃபீர் எழுதியெல்லாம் வைக்க வேண்டாம். அது மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். இவ்வளவு எம்பி அப்புறம் எப்படி வாட்டர் அப்புறம் மிலன் போக போக பண்றதெல்லாம் ஜிபியா மாறிடும். இல்ல வாட்டர் இல்ல மிலன் பண்றதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல அவர் பானு பண்ற கொசு கொடுமைகள். பேட், இல்ல பானு கொசு பேட்டு கொடுத்தது, கொசு கொசு அடிச்சது, ஈ அடிச்சதெல்லாம் நீங்க கரெக்டா 2 சொல்றீங்க. பேட் குடுத்தாங்க. 2 பேட். 2 பேட், சத்தியமா 1 பாய், அங்க பாருங்க. 2 தலைவாணி. இல்லங்க, இல்ல அந்த அந்த பிங்க் பேட்ல அடிக்கிறானுங்க, கொசு அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. இவன் நம்மால வினோத் கானா வினோத். அது என்னங்க அது, எங்க பொறி பொறி பறக்கிற மாதிரி பறக்குது, சுத்தியுமே கொசு ஆமா வாட்டுறதுங்க, நிறைய சரம் நிறைய புறக்குங்குதுங்க. சவுண்ட் கேட்கும் பாருங்க. டமால்
டமால் ஓ டுமில்ங்குது. ஓ! நீ கொசு எண்ணி வேற வச்சிருக்கிறீங்களா? எத்தனை நம்ம கொசு அடிக்கிறானுங்கன்னு? நிறைய ஒரு ஷர்ட்ல 10 சத்தம் கேட்கும். பிரசாந்த் ப்ரோ ஆஹா! பானு எப்படி பானு இவ்வளவு வயிறு பானு பொறுமையா பாக்குறீங்க? இல்ல அது பானு ரிவர்ஸ்ல அடிக்கும்போது இன்னொரு 10 சாவும். பானு நீங்க வந்து பானு அந்த எடிட் டீம்ல இருக்க வேண்டியவங்க தெரியாம தப்பிச்சு இங்க வந்துட்டீங்க. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, நான் என்ன நினைச்சேன்னா லைட்டா தூக்கம் வந்துருச்சு. சரி ம். போறோம், போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பேசிட்டு அப்படியே தூங்கிடலான்னு வந்தா சிரிச்சு 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 வயிறெல்லாம் சிரிச்சு வலிக்குது ப்ரோ. எல்லாரும் இவன் அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. எதுக்கு? பக்கத்துல இருக்க பொண்ணை வேற ஏன்னா பக்கத்துல இருக்க பொண்ணை வேற இல்ல இது பண்றான். அது வேற நான் தங்கச்சி உன்னை அண்ணனா பாத்துக்கிறேன்னு வேற ஒரு டைலாக் சொன்னான். அதுதான் ஓ இது வேறயா? ஆமா பாசமலர்கள் இல்ல பாட்டு வேற பண்ண. அவன் பிரசாந்த் ஏங்க சார், இந்த செலக்ஷன் அவனுக்கே டீம் பூரா ஹெட் உள்ள கிடைச்சா இங்க ஏங்க கூட்டிட்டு வாங்க. அவனுக்கே நம்ம பானு கிட்ட கோத்துட்டுறலாம். செலக்ஷன் டீம் ஹெட் கிடைச்சா தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு வாங்க. பானு கிட்ட இல்ல அவனுக்கு கோத்துட்டுறலாம். அவனுக்கு எங்கேயாவது இங்க இருப்பானுங்க. டே செலக்ஷன் டீம் பானு இங்கதான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் பானு மீட் பண்ணுவீங்க. அதுதான்டா உங்க கடைசி நாள் இந்த பூமியில. அவ்வளவுதான். அதாவது நீ என்னென்னலாம் கண்டஸ்டன்ட் எடுத்திருக்கிற, அந்த கண்டஸ்டன்ட் என்னென்ன நேரத்துல என்னென்ன பண்ணியிருக்கான்னு பானு அப்படியே ஒப்பிக்கு உனக்கு 2 நாள். 2வது நாள் நீ உன் காதுல ரத்தம் வந்து செத்து போயிருவ. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இது நடத்த வைக்கிறோம்டா. பானு உங்களுக்காண்டி எவன் செலக்ஷன் பண்ணான்னு தேடி அவனை கொண்டு வந்து முன்னாடி கட்டி நான் போடுறது என் எங்க பொறுப்பு. போனாலும் எங்க ஹோஸ்ட் இல்லாம ஆம். போக மாட்டேன். ஐயோ நான் பிரசாந்த் வரேன் ப்ரோ பானு. பானு நான் வர்றேன். மலை சாரலும் ரைட் சைடு ஹோஸ்ட், லெஃப்ட் சைடு மலை சாரல், சென்டர்ல தான் நான் வருவேன். சரி இல்ல அவன் பாருங்க. பிரசாந்த் ஒரு ஏங்க நிமிஷம். சிவராம் அவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, பேசுங்க. ரொம்ப நேரம் ரைஸ் அவர் பண்றீங்க. சிவராம் ரைஸ் பண்ணி 4 வார்த்தை விஷயத்துக்கு போயிருவாரு அவரு. இல்ல ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, இந்த சீசன் நம்ம பாலையா ஹோஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஹோஸ்ட் பண்ணாம சீசனே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இந்த பைத்தியில ஹேண்டில் பண்ண பாலையா தான் முடியும். உள்ள போய் வெளுத்துருவாரு ஒவ்வொருத்தனையும். பாலையா வந்திருந்தாருன்னா இந்நேரம் போலீஸ் கேஸ் ஆயிருக்கு. அசிங்க அசிங்கமா ஸ்ட்ரைட்டா பேசுவாரு, பயப்படவே மாட்டாரு அவரு. அடிச்சிருவா அப்படி. எனக்கு தெரிஞ்சு அந்த குட்டையில ஸ்விம்மிங் பூல்ல வச்சு ஏதாவது ஒருத்தர சம்பவம் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல பிரசாந்த் இந்த சீசன் ஹோஸ்ட் பண்ணனும்னா டாப் சைக்காட்டிஸ்ட் யாரோ அவங்கள தான் கூட்டிட்டு வரணும். அப்பதான் கரெக்டா ஹோஸ்ட் பண்ண இல்ல முடியும். எனக்கு ஒரு டவுட் இந்த வந்துருச்சு. என்ன தெரியுமா, ஒருவேளை மெண்டல் ஹாஸ்பிட்டல் ரிகவரி ஆயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் இல்ல செலக்ட் இல்ல பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தோணுது. வசூல் ராஜா பிரகாஷ் ராஜ் மாதிரி எவனாவது ஒருத்தனை துக்கம் வரும்போது சிரிக்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துட வேண்டியதான். அமைச்சர்ல ஆப்பு அப்படின்னு சிரிப்பான் கமல் சார் சொன்ன அந்த மாதிரி எவனாவது ஒருத்தனை கூப்பிட்டு வந்தாதான் ப்ரோ இது லைவ் கமெண்ட்ரி இல்ல மிஸ் கொஞ்ச நாள் பாருங்களேன், பிக் பாஸே வாக் அவுட் பண்ணிடுவாரு. ஐயோ என்னால மேனேஜ் பண்ண முடியல. பேட்டரி மாத்துறதுக்கு 10 இல்லைங்க. தடவை செய்யணும் சீசன் ஏங்க தான். இல்லைங்க, கொசு பேட்டு தான் கொடுக்குறானுங்க. இத்து போனவனுங்க அந்த 50 ரூபா கொசு பேட்டை கொடுத்துட்டானுங்க. அது ஒரு 500 ரூபா கொசு பேட்டு கொடுத்தாவது அது கொஞ்சம் நிறைய அடிக்கு. இந்த 50 ரூபா கொசு பேட்ல அவன் பாருங்க பின்னாடி உள்ள பூந்து கட்டிக்கிதாட்டக்குது. பெட்ஷீட் பக்கத்துல இருக்கு, அதை எடுத்து மூட தெரியல. இதை வச்சு இல்ல இது 50 ரூபாலாம் கிடையாது, இது 500 ரூபா. எனக்கு தெரிஞ்ச இந்த பேட் 500 ரூபா. இல்ல எனக்கு புரியல பானு, என்ன ப்ரொடக்ஷன் டீம்ல யாராவது தெரியுமா என்ன? இல்ல அது 500 ரூபா பேட். கொசு பேட் 500 ரூபா வந்து கொண்டு சொல்றீங்க, பில்லிங்கில் உங்கள்கிட்ட கொடுத்து போட்டாங்களா? இல்ல இவன் பாருங்களேன், இவன் பாருங்க அது அந்த மொத்த செட்டுக்கு சேர்ந்து கொத்து அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. இவன் இன்னைக்கு நைட் தூங்க மாட்டானுங்க, உறுதியா தூங்க மாட்டான். அது பூரா உள்ள பூந்துருச்சு கொச்சு, வாய்ப்பே கிடையாதுங்க. பாருங்க பின்னாடி முன்னாடி வர்றான், முன்னாடி பின்னாடி போறான். பக்கத்துல தங்கச்சியை பாத்துக்கிறாரு, அது கவனிச்சிங்களா? தங்கச்சியும் கொசு விரட்டிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி எல்லாம் பாக்குற மாதிரியே தெரியல, அவனுக்கு அடிக்கிறதுக்கே நேரம் இல்ல. அவன் எங்க என்ன தங்கச்சி நீங்க பாக்குறீங்க, முன்னாடி இப்படி பண்றாரு பாருங்க, அந்த சைடு முன்னாடி பண்ணாரு, அவன் தங்கச்சி உள்ள போயிடுச்சு. அதனால அவரு சேஃபா தூங்கிட்டோம். பிரசாந்த் ப்ரோ இப்ப புரியுதா? எப்பவுமே பானு